இந்த சளி பிரச்சனைக்கு காரணமான உணவுகள் எது? சளி பிரச்சனைலாம் வருதுல்ல, அது காரணம் இந்த அரிசி உணவுகள் தான். அரிசியை சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்களா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் சளியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய, மூக்கடைப்பை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். தூங்கும்போது சுதந்திரமாக தூங்க முடியாது, மூக்கு அடைச்சிக்கும். அப்படிப்பட்ட பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியது எது? இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த உணவுகள்லாம் வந்து மூக்கடைப்பு, சளி பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. இப்போ சளி பிரச்சனைலாம் வந்துருச்சுன்னா அப்புறம் வந்து சளி பிரச்சனை வந்துருச்சு, சைனஸ் வந்துருச்சு, அப்புறம் வாய் துர்நாற்றம் வரும். அப்போ சளி இருந்தால் அப்புறம் உறவு முறை நல்லா இருக்காது. ஒரு கணவன் மனைவி வந்து அடிக்கடி முத்தம் கொடுத்துக்கணுன்னா நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், சுவாசம் ஆரோக்கியமாக இருக்கணும், வாய் ஆரோக்கியமாக இருக்கணும். சளி பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் அவங்க முத்தம் கொடுத்துப்பாங்க. அப்போ உறவு முறைக்கு எதிரானது. நீங்கள் சாப்பிட்ற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இருக்குல்ல, இது வந்து மனித உறவு முறைக்கு எதிரானது. மனித உறவு முறை மீது வெறுப்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த சளி பிரச்சனையை ஏற்படுத்தி, சுவாசம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தி, இந்த முத்தம் கொடுப்பதற்கு தடையாக இருக்கக்கூடியது. முழுக்க முழுக்க ஆரோக்கியமாக இருக்காங்க, ஒரு நோயும் இல்லை, அது சளி பிரச்சனைலாம் சுத்தமாக இல்லை, எந்த இதுவும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்கன்னா அவங்க அடிக்கடி முத்தம் கொடுத்துப்பாங்க. அப்போ முத்தம் கொடுத்தா தான் வாழ்க்கையை வந்து மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, உறவு முறை மேலே அவங்களுக்கு ஒரு ஆசை வரும். ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு அந்யோன்யமாக நெருங்கி வாய்க்கு முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அப்போ தான் அவங்களுக்கு பிற உறவுகளையும் பிடிக்கும், மற்ற உறவுகளையும் வந்து பிடிக்கும், நட்பு, இது எல்லாமே பிடிக்கும். இப்போ இங்கேயே வந்து இந்த மாதிரி சளி பிரச்சனை ஏற்படுத்துகிற இந்த உணவுகளை சாப்பிடும்போது சளி பிரச்சனை ஏற்படுவதால் மனித உறவுகள் மீதே வெறுப்பு ஏற்பட்டுவிடும். மனிதர்கள் நெருங்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி முத்தம்லாம், ஒரு கணவன் மனைவி முத்தம் கொடுக்கலன்னா முத்தம் கொடுக்குறதுக்கே அசிங்கப்படுறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கு இந்த சளி பிரச்சனை காரணமாக இருக்குது. சைனஸ் பிரச்சனை காரணமாக இருக்குது. சைனஸ் பிரச்சனையில் வாய்நாற்றம் ஏற்படுகிறது. சைனஸ் பிரச்சனை தான் வாய்நாற்றத்துக்கு காரணமாக இருக்குது. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுனா அப்போ மனித உறவுகள் மீது உங்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படும். மனித முத்தம் கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு கோபம் கூட ஏற்படும். அதனால் மனித உறவுகள் மீது வெறுப்பு ஏற்படும். இது வந்து வெளி உறவுகளையும் பாதிக்கும். அதனால் உடம்பை ரொம்ப ஆரோக்கியமாக எந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் நீங்கள் மனித உறவுகள் மீது அன்பு, பாசம், உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். உறவுமுறை மூலமாக தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியும். வெறுமனே நம்ம சாப்பிட்றோம், என் டேஸ்ட்டுக்கு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நோய்களை வரவழைச்சிங்கன்னா உறவுகள் எதுவும் பக்கத்தில் வர மாட்டாங்க. நீங்கள் சாப்பிட தான் முடியுமே தவிர மனிதர்கள் மூலமாக மனிதர்கள் யாரும் நெருங்க மாட்டாங்க. உங்களை நீங்கள் நெருங்கினாலும் அவங்க விலகி போயிடுவாங்க. ஆனால் இப்போ இங்கே எல்லாருமே வந்து இந்த இதைத்தான் சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் இந்த சளி பிரச்சனை, சளி உணவுகள், இதெல்லாம் சளி பிரச்சனை ஏற்பட்டு மனித உறவுகளே வெறுக்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து தூய்மை செய்வதற்கு நம்மகிட்ட சோப்பு இருக்குது, தாராளமாக தண்ணீர் இருக்குது, நல்ல ஆடைகள் இருக்குது, அழகுபடுத்தி பவுடர் இருக்குது, மேக்கப் சாதனங்கள் எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த உடம்பு நோய்வாய்ப்பட்டிருக்கு. நோய்வாய்ப்பட்ட உடம்பை, அசுத்தமாகி போன உடம்பை நம்ம அழகாக மாற்றிட்டு இருக்கோம். ஒரு பாடியை வந்து டெட் பாடியை டெக்கரேஷன் பண்ண மாதிரி தான் நோய்வாய்ப்பட்ட உடம்பை அழகுபடுத்துறது தான். இங்கே ஏன் அழகுபடுத்துகிறாங்க, ஏன் மேக்கப் சாதனங்கள்லாம் ஏன் சட்டெல்லாம் தேவைன்னா இந்த நோய்வாய்ப்பட்ட உடம்பை வந்து அழகாக காமிக்கிறதுக்காக. ஒரு அசிங்கமாக இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்க ஒரு உடம்பு அப்படின்னா நமக்கு இந்த மேக்கப் சாதனங்களே தேவையில்லை, ட்ரெஸ்ஸே தேவையில்லை. நல்லா ஃபிட்டாக நல்லா சிக்ஸ் பேக் வச்சுருக்காங்கன்னா அவங்க உடம்பு வெளியே காட்ட தான் நினைப்பாங்க, மறைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆடையே அவங்க விரும்ப மாட்டாங்க, அப்பப்போ உடம்பு வெளியே காட்டணும்னு தான் நினைப்பாங்க. நம்ம ஆடை, முகம், மேக்கப் சாதனங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த நோய்வாய்ப்பட்ட உடம்பை மூடி மறைக்கிற ஒரு உண்மையை மூடி மறைக்கிறீங்க. நோய்வாய்ப்பட்டுச்சு இந்த உடம்பு, வெளியே காட்டுறதுக்கு தகுதியற்ற, அதை மூடி மறைச்சி அதுக்கு தான் இந்த மேக்கப், இந்த ட்ரெஸ் எல்லாமே கூட மேக்கப் தான். மேக்கப்பு எல்லாம் போட்டு நம்ம வந்து மூடி மறைச்சி நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு வெளியில் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க தவிர உள்ளுக்குள்ளே அவ்வளோ நோய். காரணம் இந்த உணவுகள் தான் காரணம். அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இந்த உணவுகள் தான் காரணம். இதை தவிர்க்கணும். மைதா, அப்புறம் வெள்ளைச்சீனி, இந்த மாதிரி சாக்லேட், இந்த மாதிரியான உணவுகளெல்லாம் தவிர்த்து விட்டு இயற்கை மனிதர்கள் உண்பதற்கு இயற்கையால் அனுமதிக்கப்பட்ட காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்பு வகைகள், கடலைகள், காளான், இலை தலைகள், இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய இயற்கை அனுமதித்த உணவு. அதை சாப்பிட்டால் நீங்கள் வந்து ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த மாதிரி சளி பிரச்சனை சுத்தமாக வராது, மூக்கடைப்பு இல்லாமல் தூங்கலாம், சுவாச பிரச்சனை சுத்தமாக வராது, நோய்கள் இருந்தால் குணமாகிவிடும், நோய்களும் வரவே வராது, உடல் உழைப்பு மேலே உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும், ஸ்லிம்மாக இருப்பீங்க, உடல் பருமன் இல்லாமல் போய்விடும், ஆரோக்கியமாக வாழ்ந்து மனித உறவுகள் அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ தான் அன்பு, பாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும். உங்கள் உடம்பு மேலே நீங்கள் காட்டுற அன்பு, பாசம்னா அது மனிதர்கள் மீதான அன்பு, பாசமாக திரும்பும். உங்கள் உடம்பே நீங்கள் நேசிக்கலை அப்படின்னா, உங்கள் உடம்பே நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடும்போது மனிதர்களையும் உங்களால் நேசிக்க முடியாது.